ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வாழை மரத்தில் வாழைப்பூ வந்து ஈனிருச்சு. அதனால் வந்து வாழைப்பூவே வந்து சின்னதாகிருச்சு. அது வந்து வாழைப்பூ வந்து சின்னதானா காயெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மேலே வந்துருச்சு. அதனால் வாழைப்பூ இன்றைக்கி அறுத்துடலான்னு இன்றைக்கி வந்து அறுக்க வந்திருக்குறோம். நானே அறுத்துட்டா நாங்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. ஃபுல்லாக கீழே விழுந்துச்சு. நீ அவ்வளோதானா? ஒரு சீப்பு 2 3 4 5 6 சீப்பு. அன்னைக்கு அறுத்தமில்ல அதெல்லாம் விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்னைக்கு அறுத்து நிறையா இருந்துச்சு. இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு சீப்புக்கு ஒரு 10 பழம் வருமா? அவ்வளோதான் வரும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட எடுத்துடலாமா? இது என்ன எல்லாம் விழுகுது. இதுக்கு முன்னாடி அறுத்துருக்கோம் நம்ம. ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. இது கொஞ்சம் நேரம் இங்கே ஒழுகிட்டு அப்புறம் கொண்டு போகலாம். இது பெருசாகிடுச்சு ஓரளவுக்கு. தெரியுதா? இதில் மொத்தம் எத்தனை சீப்பு இருக்குது? இதில் ஒரு 4 சீப்பு தானே இருக்கும். தெரியல. அதில் ஒரு 4 சீப்பு தான் இருக்குது. இது ஒரு பூச்சி கூடு. ஃபுல்லாக பூச்சி கூடு. இது ஒரு குச்சி எடுத்துலாம் அடிக்கணும். இதில் ஒரு 4 சீப்பு தான் இருக்கும். ஏன் அதெல்லாம் கொடுத்தாடாங்க? அது கொடுத்துட்ருக்குதாங்க இல்லையா? வர எங்க அது அல்ல குருத்து மாதிரியே இருக்குது. பார்த்தா குருத்தல்லவா? தெரியலையா? குருத்தான் நினைக்கிறேன். குருத்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், தெரியுதா? குருத்து தானே. பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய் விட்டுருக்குது. இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பழம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அறுக்க போகிறோம். ரெண்டாவது அது இதாகும். 3வது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் இப்போ பார்க்குறேன். அதான் அது வாழை கொடுத்து அங்கே ஒன்று புதுசாக விட்டுருக்குது. அது 3வது அது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாழைக்கனிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி பற்றலை. இல்லைன்னா வந்து இன்னும் நிறைய ஈனிகிட்டே இருக்கும். தண்ணி பற்றாதனால தான் வந்து இது கம்மியாக வந்து காய் பிடிக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அன்றைக்கி அறுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா பெரிய தயார். அது எவ்வளோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து கொடுத்தோம். இதுக்கெல்லாம் வந்து தண்ணி பற்றாதங்காட்டிட்டு இதை வந்து காயே வந்து கம்மியாக தான் பிடிக்குது இல்லையா? இது ஃபுல்லாகவே அறுத்துடலாமே இங்கே. என்னடா அறுக்க சி கையில் உடைக்கிற ரோடு போட்டு கத்தியில் ஓட்டு. நாளைக்கு வந்து வாழைப்பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். பொரியல் ஆனால் இது அறுத்தாச்சு. இது வந்து வச்சுருந்தா நல்லாவே இருக்காது. அதனால் இன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வந்து நாளைக்கு செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு 2 கொய்யாப்பழத்தை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து இன்றைக்கி பொரிக்க போகிறோம். பொரிக்கலாமா? படுத்துருச்சு தான் 2மே. உள்ள இன்னும் படுத்து இல்லை. அவ்வளோதானே, பொரிச்சிடலாம். ஆ 2 கொய்யாப்பழம் இன்னைக்கு. எலுமிச்சம்பழம் ஒன்றும் பெருசாகுமா? இதை பொரிச்சிடலாமா? பெருசாகுமா? மேலே ஒன்று இருக்கு. எங்க இதா?
வந்திருக்கு. இங்கே தண்ணி தெரியலையே. இதா இருங்க வரேன். ஞாபகம் ஒரு 5-6 காய் இருக்கு. இங்கே மேலே தான். இங்கே என் தண்ணி சொல்லு, எந்த டீன்னு சொல்லு. ஒன்று அறுத்து சாப்பிட்டா போதாதா? இந்தா கரெக்டான பாத்திரம் தான் இன்னைக்கு பிடிச்சிட்டோம். நல்லா இருக்கு.